உலகம் ஃபுல்லாக இருக்கும் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். இதில் சிஎஸ்கே எங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பஞ்சாப் எங்கே சொதப்புனாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்க. வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று மேட்ச்சில் வழக்கம் போல் ஆப்போனன்ட் டீம் டாஸ் வின் பண்ணி நம்மள பேட்டிங் ஃபஸ்ட்டு போட்டாங்க. நான் ஏன் வழக்கம் போல அந்த வார்த்தையை ஆட் பண்ணேன்னா, இந்த சீசனில் மட்டும் இது வரைக்கும் 10வது டாஸாக தோற்றுருக்கும் 11 மேட்ச்சில். இது சிஎஸ்கே ஒரு ரெக்கார்டே பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு டாஸ் ஜெயிக்கலாம் நம்ம சொதப்பிட்டு இருக்கோம். இந்த ஒரு காரணத்தினாலே 2 to 3 மேட்சஸ் குறைஞ்சது நம்ம தோற்றுருக்கோம் இந்த டாஸ்னாலேயே. ஏன்னா நம்ம சேஸ் பண்ணால் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மேட்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி சொதப்பிருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதை சொல்கிறேன். ஸோ ஓகே, கமிங் டு த பாயிண்ட். நேற்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அஜின்கா ரெக்கானேவும் ருத்ராஜும் இறங்கினாங்க சிஎஸ்கே தரப்புல இருந்து. ரகானே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே சொதப்பிட்டு தான் வராரு. நேற்று மேட்ச்லும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நேற்று மேட்ச்லையும் பயங்கர சொதப்பல். 7 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்காரு. இவரை தவிர்த்துட்டு யாராச்சும் ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனை இறக்குட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இவர் ஒரு 2 down 3 down இறக்குட்டா கூட இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங்லாம் இவருக்கு இந்தியன் டீம்லேயும் இவர் பர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஓப்பனிங் ஸ்லாட்டில் இருந்தப்ப மித்த டீமுக்கும் ஓப்பனிங் ஸ்லாட்டில் இருந்தப்ப அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவாவோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக் ரேட்லையும் சரி ஒரு நல்ல இன்னிங்ஸாக ஆடி கொடுத்ததில்ல. ஸோ அது அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் மிடில் ஆர்டரில் ஆடுறா. அதாவது மிடில்லாம் ரொம்ப டெப்த்தில் போயிடக்கூடாது. ஒரு 2, 3, 4 இந்த இதோடு முடிச்சுக்கணும். இந்த ஆர்டர்ஸில் இவருக்கு ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கம்பேர் டு மித்த இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ். இவர் 21 பாலில் 32 ரன் அடிச்சிருக்காரு. நேற்று இத்தனைக்கும் லோ ஸ்கோரிங் மேட்ச்ல. ஸோ அந்த வகையில் இதை கம்பேர் பண்ணால் இது ஒரு குட்டி 15 கூட நம்ம வச்சுக்கலாம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 150+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல நாக்குங்க. ஏன்னா நேற்று மேட்ச்சில் நம்மள என்ன ஸ்கோர்னு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கோர்னே சொல்லிடலாம். ஸோ அடுத்து வந்து டேரல் மிச்சல் 19 பாலில் 30 ரன் அடிச்சிருக்காரு. நேற்று மேட்ச்சில் கம்பேர் டு ஓவரால் ஸ்கோர் இது ஒரு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். ஏன்னா 150+ ஸ்ட்ரைக் ரேட்லேயே இவரும் ஆடி கொடுத்துருக்காரு. இவருக்கு லக்கில் இருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த பால் பின்னாடி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாலில் LBW ஆகிட்டாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்து வந்து சிவம் துபே 1-2 மேட்சஸ் தான் நீங்கள் டெக் அவுட் ஆனால் ஒத்துப்பாங்க. ரெகுலராக இது 2வது வாட்டி இவங்க பஞ்சாப் கிட்டே ஆகிறாங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் பால்லே சுற்றினா எப்படி 1-2 பால் சும்மா ஸ்ட்ரோக் வச்சுட்டு அடுத்து விளாஸ்டா பரவாயில்ல. அந்த ஃபர்ஸ்ட் பாலே சுற்றும் போது கன்சிஸ்டண்டாக விக்கெட் கொடுக்குற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா நேற்று மட்டும் சிவம் துபே இருந்தால் ஒரு 30 ரன் சேர்த்து வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 190+ வந்திருக்கும் ஸ்கோரு. ஸோ அடுத்து இந்த மொயின் அலி பார்த்தீங்கன்னா 20 பாலில் 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப போர் ஸ்ட்ரைக் ரேட். நேற்று ஆடின மேட்சுக்கு எதமோ அடிச்சு கொடுத்தாருன்னு வேணா வச்சுக்கலாம், தவிர இது ஒரு நல்ல இன்னிங்ஸ்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அடுத்து வந்து ரவீந்திர ஜடேஜா. இவர் இந்த சீசன்லேயே நேற்று அடிச்சதான் ஒரு உருப்படியான இன்னிங்ஸ்னே சொல்லலாம். 26 பாலில் 43 ரன் அடிச்சிருக்காரு. இவர் அடிச்ச இந்த ஸ்கோர் தான் சிஎஸ்கே ஒரு டீசெண்டான ஒரு 160+ அந்த டார்கெட்டுக்கே எடுத்து போச்சு. இல்லாட்டினா மேட்ச் 100 ரன்னுக்கு சுருண்டிருக்கும். அந்த மாதிரி தான் நேற்று சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து இந்த மிச்சல் சாண்டனர் பெருசாக பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணாட்டியும் ஓரளவுக்கு உருட்டி கொடுத்தாரு. 11 பாலில் 11 ரன் ஏதோ அவரால் முடிஞ்சா அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து இந்த சர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே அடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லலாம். நம்ம 11 பாலில் 17 ரன் அடிச்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இவர் ஒரு நல்ல ஒரு நாக்காடி இருக்காருன்னு சொல்லலாம். லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். இந்த ஓவரால் ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது குட்டி குட்டி ஸ்கோர்லாம் அதில் நல்லா அடிச்சிருப்பாங்க இல்லைங்க. ஸோ அந்த வகையில் நேற்று சர்துல் தாக்கூர் ரொம்ப நல்லா தான் பண்ணாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா டெப்த்தில் யாருமே அடிக்காதப்ப இவர் கொஞ்சம் மொமெண்டம் சிஎஸ்கே சைடு இழுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவர் நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பேட்ஸ்மேன்ஸ் யாரும் சொல்கிற அளவுக்கு சிஎஸ்கே சைட்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்படியே நம்ம பஞ்சாபோட பவுலிங் பார்த்தோம்னா நேற்று ஓப்பனிங் ஸ்பெல்லில் ககிசா ரபாடா போட்டார். இவர் நல்லா ஒரு 3 ஓவருக்கு 24 ரன் தான் கொடுத்துருக்காரு. நல்லா கண்டெயின் பண்ணி ரன்ஸை விட்டு கொடுக்காம போட்டார். இந்த ஒரு காரணத்தினாலேயே ஆப்போனன்ட் மேலே பயங்கர ப்ரெஷர் கிரியேட் ஆயிருச்சு. இவருக்கு விக்கெட் விழுகாட்டியும் மித்த பவுலர்ஸுக்கு விக்கெட்டு விழுகிற மாதிரியான பவுலிங் ஸ்பெல் தான் இவர் போட்டார். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராகுல் சகார் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 23 ரன் தான் கொடுத்துருக்காரு, 3 விக்கெட். இவங்க சென்னை விளையாண்ட மேட்ச்லேயும் சரி, இங்கே விளையாண்ட மேட்ச்லேயும் சரி, இவரோட பவுலிங் தான் சிஎஸ்கே பயங்கரமாக தராங்கிறது நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து இந்த ஹர்ஷல் பட்டேல். இவர் சிஎஸ்கேவோட டெப்த்தை ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டாருந்தாங்க சொல்லணும். இப்போ 4 ஓவர் போட்டு 24 ரன் தான் கொடுத்துருக்காரு, 3 விக்கெட். சிஎஸ்கேவோட டெப்த் பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து இந்த ஹர்ஷதீப் சிங். இவர் நேற்று மேட்சில் ரன்ஸ் அதிகமாக தான் கொடுத்தாரு. 4 ஓவர் போட்டு 42 ரன் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது ரன்ஸ் கொடுத்தாலுமே இவர் கொஞ்சம் நல்லா கண்டெயின் பண்ணி குரூஷியல் டைமில் விக்கெட் எடுத்தாருன்னு தான் சொல்லணும். சரி, அப்படியே பஞ்சாபோட பேட்டிங் பார்த்துடலாங்க. நேற்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பரப் சிம்ரன் சிங் இறங்கியிருக்காரு.
இவர் 23 பால்ல 30 ரன் அடிச்சிருக்காரு. நேற்று இவர் ஆடின ஆட்டம் தான் சிஎஸ்கே ஒரு லைட்டாக பயம் கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் மட்டும் நின்றுருந்தா மேட்ச் கொஞ்சம் பஞ்சாப் சைடு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். ஸோ நேற்று ஜானி பேஸ்டேவ் பார்த்தீங்கன்னா 6 பால்ல 7 ரன். ஸ்டார்டிங்லேயே இவரை துஷார் தேஷ்பாண்டே கழட்டிட்டாரு. அதே ஓவர்லேயே இந்த ரைலி ரசோ இவங்க 2 பேர் தான் போன மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக பயங்கரமாக ஆடி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ரன் 90 ரன் இவங்களே அடிச்சு கொடுத்துட்டாங்க போன மேட்ச் சிஎஸ்கேவோட. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ஒரே ஓவரில் கழட்டினது தான் சிஎஸ்கேவோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக ரைலி ரசோல 0 ரன்ஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு துஷார் பாண்டே. ஸோ அடுத்து இந்த சசன் சிங், இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 30+ ஏஜஸான ஒரு மெச்சூர்ட் பிளேயர். இவருக்கு இத்தனை வருஷமா சரியான வாய்ப்பு கிடைக்கல. அதனால ஸோ இந்த ஐபிஎல் தான் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலே இவர் எல்லா மேட்சஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. நேற்று மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 20 பால்ல 27 ரன் அடிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல நாக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவர் சாண்ட்னர் போட்ட பால்ல ஒரு லூஸ் ஷாட் ஆடினதுனால இவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நேற்று மேட்ச்ல இவர் நல்லா ஆடி இருக்காரு. இருந்தாலும் சொதப்பவும் செஞ்சிருக்காரு. ஸோ அடுத்து இந்த ஜிதேஷ் சர்மா, இவர் ரொம்ப எதிர்பார்த்தோம். இவர் நின்றுருந்தாருன்னா நல்லா மேட்சை தூக்கிட்டு போயிருப்பாரு. இவர் ஒரே பால்ல இவர் விக்கெட்டை கழட்டிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக சிஎஸ்கே பக்கம் திரும்பிருச்சு. இல்லாட்டினாலும் இவரும் டப்பு கொடுத்துருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அடுத்து வந்த பஞ்சாப் பேட்ஸ்மேன் யாருமே பெருசாக சொல்கிற அளவுக்கு ஆடி தரலைங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே பஞ்சாப் தோல்வியை நோக்கி போயிருச்சு. அடுத்து சிஎஸ்கேவோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர் குறிப்பாக ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே பால் போட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு இத்தனை வருஷமா வாய்ப்பே தரல சிஎஸ்கேல இருந்து. எப்பயாச்சும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் நல்ல ஒரு சூப்பர் ஸ்பின் பவுலருங்கன்னு நேற்று காமிச்சாரு. ஏன்னா 3 ஓவர் போட்டு வெறும் 10 ரன் தான் கொடுத்துறாரு. அந்த ஒரு காரணத்தாலே ஆப்போனன்ட் மேலே செம்ம ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த ஒரு காரணத்தாலே அடிச்சாட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் தள்ளப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் மித்த ஓவர்ஸில். ஸோ அதனாலே சரன்னு விக்கெட்லாம் விழுந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த சசன் சிங்கை இவர் விக்கெட் எடுத்தது தாங்க ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. எப்படின்னா இவர் விக்கெட் எடுத்த உடனே தோனி ஜடேஜாவை கூப்பிட்டு ஒரு மேட்டர் சொல்கிறாரு, இப்படி தான் பால் பண்ணணும், இப்படி தான் பால் பண்ணணுன்ட்டு. அதை அப்படியே ஜடேஜா பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஜடேஜாவோட ஸ்பெல் வரும்போது லைனாக அந்த பஞ்சாபோட பேட்ஸ்மேனை கழட்டிட்டாரு. இந்த ஜடேஜா மட்டும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது காரணம் இந்த சாண்ட்னரோட இன்க்ளூஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சாண்ட்னர் ரொம்ப நேர்த்தியாக பால் பண்ண காரணத்தினால அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜடேஜாவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாரு. ஸோ அடுத்து இந்த துஷார் தேஷ்பாண்டே, இவர் தான் நம்மளோட மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 4 ஓவர் போட்டு வெறும் 35 ரன்னு கொடுத்து ஒரே ஓவரில் 2 முக்கியமான விக்கெட்ஸை கழட்டினது தான் நேற்று சிஎஸ்கேவோட விக்கெட் வெற்றி காரணம். இல்லாட்டி நேற்றோட சிஎஸ்கே ஐபிஎல் முடிச்சு ஊர் கிளம்பியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நேற்று மேட்ச் குரூஷியலான மேட்சாக இருந்துச்சு. ஸோ அடுத்து குறிப்பாக சொல்லணும்னா இந்த சிம்ரஜித் சிங், இவர் 3 ஓவர் போட்டு 16 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நேற்று பவுல் பண்ண பெஸ்ட் பவுலர்ஸில் இவருமே வராருங்க. ஏன்னா இவரோட குரூஷியலான பவுலிங் ஸ்பெல்லும் தான் சிஎஸ்கேவோட வெற்றி காரணம்னே நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ நேற்று ஜெயித்தது மூலயமா சிஎஸ்கே 5வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ நம்மளுக்கு காம்படேட்டராக இப்போதைக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தும் லக்னோ தான். இவங்க 4வது இடத்துல ஹைதராபாத்தும் 5வது இடத்துல லக்னோவும் இருக்குது. ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 6 வின் பண்ணியிருக்காங்க. அதே லக்னோ பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 6 வின் பண்ணியிருக்காங்க. நாமளும் 11 மேட்ச்சில் 6 வின் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப தலைவலியாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லக்னோ தான். ஏன்னா நம்ம ஒன்று ஏதாச்சும் தோத்துட்டு அடுத்த 2 ஏதாச்சும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறது. சரிங்க, நம்ம வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவாக எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.